யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 1. தூபம் காட்டுகிறதற்கு ஒரு பலிப்படத்தையும் சித்தி மரத்தினாலே உண்டாக்குவாயாக. வசனம் 2. அது ஒரு முழு நீளமும் ஒரு முழு அகலமான சதுரம் 2 முழு உயரமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனுடைய ஏகமாய் இருக்க வேண்டும். வசனம் 3. அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன்னு தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திரையானதை உண்டு பண்ணி. வசனம் 4. அந்த திரையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. வசனம் 5. அந்த தகடுகளையும் சித்தி மரத்தால் பண்ணி அவைகளை பொன் தகட்டால் மூடுவாயாய். வசனம் 6. சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சிலைக்கு நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்ததியின் மேலுள்ள கிருபாசனத்திற்கு முன்பாக அதை வைக்க கடவாய். வசனம் 7. ஆரோன் காலை தோறும் அதன் மேலே சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையிலே விளக்கு ஏற்றும் பொழுதும் அதன் மேலே தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போது அதன் மேலே தூபம் காட்ட வேண்டும். வசனம் 8. உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. வசனம் 9. அதன் மேலே அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலிகளாகியும் போஜன பலிகளாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேலே பானபலியை ஊற்றவும் வேண்டாம். வசனம் 10. வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பரியாச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேலே பிரயாசித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். வசனம் 11. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. வசனம் 12. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படியே கணக்கு பார்க்கவும் பொருட்டு அவர்கள் எண்ணும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கும் அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளாக கொடுக்க கடவன். வசனம் 13. எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேர்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு செக்கால் கணக்கின்படி அரை செக்கால் கொடுக்க வேண்டும். ஒரு செக்காலுக்கு 20 கேரா கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை செக்கால். வசனம் 14. எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேர்கிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். வசனம் 15. உங்கள் ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது ஐஸ்வரியவான் அரை செக்காலுக்கு அதிகமாக கொடுக்கவும் வேண்டும். தரித்திரன் அதற்கு குறைவாகவும் கொடுக்க வேண்டாம். ஐஸ்வரியவான் அரை செக்காலுக்கு அதிகமாக கொடுக்கவும் வேண்டாம். தரித்திரன் அதற்கு குறைவாகவும் கொடுக்கவும் வேண்டாம். வசனம் 16. அந்த பாவ நிவர்த்தி பானத்தை நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் கைகளிலே வாங்கி அதை ஆசாரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஞாபகக்குறியாகும் என்றார். வசனம் 17. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. வசனம் 18. கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசாரிப்பு கூடாரத்திற்கு பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலுள்ள தண்ணீரை வார்ப்பாயாக. வசனம் 19. அதனிடத்திலே ஆரோனும்
அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவக் கடவார்கள். வசனம் 20. அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது கர்த்தருக்கு தகனத்தையும் கொளுத்தவும் பலிபீடத்தில் ஆராதனை செய்யும் சேரும்பொழுது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவக் கடவர்கள். வசனம் 21. அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவக் கடவர்கள். அது தலைமுறை தோறும் அவனுக்கு அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். வசனம் 22. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. வசனம் 23. மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுகந்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் செக்கோலின்படியே 500 செக்கால் எடையா சுகந்த கருவைப்பட்டையின் அதன் பாதியாகிய 250 செக்கால் இடையும் சுகந்த வாசம்பிலே 250 செக்கால் இடையும். வசனம் 24. கட்டியில் 500 செக்கால் இடையும் ஒலிவு எண்ணெயினாலே ஒரு குடம் எண்ணெயும் எடுத்து. வசனம் 25. அதனால் பரிமள தைலக்காரன் செய்யுது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுகந்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேகம் தைலமாய் இருக்க கடவுது. வசனம் 26. அதனாலே ஆசாரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியும். வசனம் 27. மேஜையையும் அதன் பனிமூட்டுகளையும் எல்லாவற்றையும் குத்துவிளக்குகளையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும். வசனம் 28. தகன பலி பீடத்தையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டிகளையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி. வசனம் 29. அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகள் தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். வசனம் 30. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. வசனம் 31. இஸ்ரவேல் புத்திரர்களுடனே பேசி சொல்ல வேண்டியது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேகம் தைலமாய் இருக்க வேண்டும். வசனம் 32. இது மனிதருடைய சரீரத்தின் மேலே வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. அது பரிசுத்தமானது, அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. வசனம் 33. இந்த முறையின்படியே தைலம் குட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேலே வார்க்கிறவனும் தன் ஜனத்திலே இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார். வசனம் 34. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, சுகந்த வெள்ளை போளமும் குங்கிலிமும் அல்பான் பிசினியுமாகிய கந்தவர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியும் நீ சமநிறையாக எடுத்து. வசனம் 35. தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் மோற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாகிய. வசனம் 36. அதிலே கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவது. வசனம் 37. அந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படியே உங்களுக்காக செய்து கொள்ள ஆகாது. அது கர்த்தருக்கென்று உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. வசனம் 38. அதற்கு ஒப்பானதையே முகருகிறவனுக்காக செய்கிறவன் தன் ஜனத்திலே இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்றார்.